நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2026 பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை காண்போம் என்று சூளுரைத்து இன்றைக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல் திட்டங்களுக்கு வடிவம் கொடுக்கிற வகையில், அவருடைய எண்ணத்தை ஈடேற்றும் வகையில் இந்த முப்பெரும் விழா நிகழ்வுகள் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியினை பெறவிருக்கிறது. இந்த முப்பெரும் விழா மாநாட்டு பந்தலை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவில் இதுவரை சென்னை மாநகரின் எல்லையில் இவ்வளவு பெரிய பந்தல் அமைக்கப்பட்டதில்லை என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னால் இங்கே நடத்திய நிகழ்ச்சிகளை காட்டிலும் 1.5 மடங்கு கூடுதலான வகையிலான பந்தலும் இருக்கைகளும் அமையப்பெறவிருக்கிறது. 65,000 இருக்கைகள் போடப்படவும் சற்றொப்ப 1,00,000 பேர் பங்கேற்கிற வகையிலான ஒரு எழுச்சி மிகுந்த நிகழ்ச்சியாக இது இருக்க உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநாட்டுகளுக்குரிய பல்வேறு சிறப்புகள் இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலும் இருக்கிறது. இந்த மாநாட்டு திடலில், இந்த முப்பெரும் விழா மைதான திடலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவை குறிக்கிற வகையில் 75 அடி உயர இருவண்ண கொடி பட்டொலி வீசி பறக்கவிருக்கிறது. 75 அடி உயர கொடியோடு சேர்த்து 50 அடி 60 அடி உயர கொடிக்கம்பங்கள் இந்த மைதானத்தை சுற்றி இருமருங்கிலும் அமைக்கப்படவிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75 ஆண்டு கால சிறப்புகள், சாதனைகள், செயல் திட்டங்கள் வண்ண பதாகைகளாக இந்த மைதானத்தில் சுற்றி ஒரு பொருட்காட்சி போல், கண்காட்சி திடலை போல் இந்த மைதானம் மாறவிருக்கிறது. வருபவர்களுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்கு இராணுவத்துறைக்கு சொந்தமான ஒரு இடமும், YMCA திடலில் இருக்கிற இன்னொரு மைதானமும், ஸ்பிக் மைதானமும், நந்தனம் கலைக்கல்லூரி மைதானமும், தாடண்டர் நகர் பி கிரவுண்ட் மைதானமும் இன்றைக்கு அதில் வாகன நிறுத்தத்திற்காக பயன்படவிருக்கிறது. ஆக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி என்கின்ற வகையிலான தொழில்நுட்ப வசதிகளும் கூட இதில் பயன்படுத்தப்படவிருக்கிறது. நிச்சயம் இந்த மாநாடு இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு பேசப்படுகிற பவள விழா மாநாடாக இருக்கும் என்கின்ற வகையில் இந்த மாநாட்டின் ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தென் சென்னை மாவட்டத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழகங்களின் செயலாளர்கள், ஒன்றிய கழகங்களின் செயலாளர்கள், கிளை கழகங்களின் செயலாளர்கள், அனைத்து தரப்பு கழக முன்னோடிகளும் இயக்கத்தின் செயலர்களும் மிக சிறப்பாக இதனுடைய வெற்றிக்கு கட்டியம் கூறுகிற வகையில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இது முழுக்க முழுக்க திமுகவின் முப்பெரும் விழா. அனைத்து கட்சி அந்த நிகழ்ச்சி இல்லை, முப்பெரும் விழா. அது இப்போ சொல்ல மாட்டோம். நீங்கள் 17ஆம் தேதி 5 மணிக்கு பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை. ஆமாம். மார்ச் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மதுவிலக்கு எதிராக அதிமுகவை அழைச்சிருக்காரு. இந்த சொல்லி இந்த மாநாடு எந்த குறிக்கோள் அடைக்கின்ற இல்லை, இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற விழா. இது முப்பெரும் விழா. திமுக தோன்றிய நாள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு திமுகவின் பவள விழா என்கின்ற வகையில் மட்டுமே இது பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது. அது குறித்து மட்டுமே இப்பொழுது நான் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன். மற்ற விஷயங்களுக்கு தினந்தோறும் நான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன். வேறொரு நாளில் அது குறித்தெல்லாம் பேசுகிறேன். டெஃபினட்டா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய எண்ணம், கருத்து, செயல் திட்டம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் 2026 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்கின்ற இலக்கோடு நிச்சயம் அதற்கு இது ஒரு அடிப்படை ஒரு நிகழ்வாக இருக்கும்.
இல்லை அவங்க அழைச்சி அவங்க போனால் நல்லது தானே, நல்ல விஷயத்துக்காக ஒன்றா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம் தானே. போய் அதை மாநாடு நடத்துறதுல ஒன்று தப்பு. விழிப்புணர்வை இப்போ அரசே கூட மதுவிலக்கு அந்த விஷயங்களில் விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிற அந்த பணியினை அரசே கூட செய்து கொண்டு தானே இருக்கிறது. எது கூட்டணி 2017 இதே மைதானத்தில் தான் கூட்டணி உருவானது. 2016 மக்கள் நல கூட்டணியிலிருந்து 2017 இந்த மைதானத்தில் தான் முரசொலி பவள விழாவில் தான் இந்த கூட்டணி உருவானது. 2017 2024 வரை இதுவரை அந்த கூட்டணிக்குள் எந்த விதமான கொஞ்சம் கூட பிசறு இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறந்த ஒத்துழைப்போடு எடுத்து சென்று வருகிறார்கள். இன்னமும் பல ஆண்டுகள், இன்னமும் பல தேர்தல்கள் இந்த கூட்டணி மிக சிறப்பாக தொடரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.